தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியால நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. 21, 22, 22, 23, 23, 24, 24, 25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகள்ல கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த 4 ஆண்டுகள்ல 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. கதை விட்டு சுத்துறாங்களா? அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற? தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க. கிராம பகுதி மக்கள் தொகை பீகார்ல 9%, மத்திய பிரதேஷ்ல 5%, உத்தரப்பிரதேஷ்ல 15%, தமிழ்நாட்டுல 3.7 கோடி. 8 கோடியில 3.7 கோடி. உத்தரப்பிரதேஷ்ல 23 கோடியில 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8 கோடி மக்கள் தொகையில 3.7 கோடி கிராம மக்கள், ஆனா நான் 39. அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான். கிளியர் டேட்டா கிளியர். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேர்ல கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பா கூட்டிட்டு போய் கணக்கு, பஸ்ல கூட்டிட்டு போறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக. திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கு.